இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். பொது காலத்தின் முதல் ஞாயிறு இன்று. இன்றைய வார்த்தை வழிபாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி 42 அதிகாரம் 1 முதல் 4, 6 முதல் 7 முதல் வாசகமாகவும், திருத்துதர் பணி 10 அதிகாரம் 34 முதல் 38 இரண்டாவது வாசகமாகவும், லூக்கா செய்தி 3 அதிகாரம் 15 முதல் 16, 21 முதல் 22 இன்றைய நற்செய்தியாகவும் நமக்கு திரு அவை கொடுத்திருக்கிறார். இன்றைய காலத்தில் பிள்ளைகள் பொதுவாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை என்கிற குறைபாடு எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லா பெற்றோர்களுமே தம் பிள்ளைகளை எப்படி கட்டுக்கோப்பில் வைத்திருக்க போகிறோம் என்ற பயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது யதார்த்தமான உண்மை. ஒரு அம்மா தன் மகனிடம் வாக்குவாதத்திலே இவ்வாறு கூறினார்: டே, நான் உன்னை பெத்த அம்மாடா, என் பேச்சு கேளுடா என்று வேதனையோடு சொன்னதற்கு அவன் சொன்னான், என்னை பெத்ததனால் தான் நீ அம்மா, இல்லைன்னா நீ வெறும் சும்மா பேசாம போம்மா என்றான். இன்னொருவருக்கு 5 ஆண் பிள்ளைகள் இருந்தும் அவரை யார் கேட்டாலும் அவர் தமக்கு ஒரே மகன்தான் என்று பதில் சொல்வார். ஏனெனில் அவருடைய 5 மகன்களில் ஒருவன் மட்டும்தான் அவருடைய பேச்சை கேட்டு நடந்தான். இன்று குடும்பங்கள் இப்படி எத்தனையோ நிகழ்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உலக மக்கள் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்றாலும் கடவுளால் சிறப்பாக அன்பு செய்யப்பட்டு அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயல் மக்கள் என்று அழைக்கப்பட்டனர், இறை மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி திமிர் பிடித்தவர்களாகவும் வணங்கா கழுத்துடையவர்களாகவும் தன் வழியிலே, சுயநலத்திலே, ஆணவத்திலே, காமத்திலே, இச்சையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது பழைய ஏற்பாட்டு விவிலிய நிகழ்வுகள் கூறக்கூடிய உண்மை. இஸ்ராயல் மக்களை பற்றி இறைவன் இறைவாக்கினர் ஏசாயா வாயிலாக கூறுவதை நாம் மறந்துவிட வேண்டாம். அது நமது நெஞ்சத்தை வலிக்கச் செய்கிறார். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு, பிள்ளைகளாய் உன்னை பேணி வளர்த்தேன், நீயோ எனக்கு எதிராக கிளந்தெழுந்தாய். அவர்கள் எனக்கு எதிராக கிளந்தெழுந்தார்கள், கேடுகட்ட மக்கள் இவர்கள், ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 1 அதிகாரம் 2, 3, 4 நாம் படிக்கிறோம். இந்த நிலையில்தான் என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10:7 என்று கூறிக்கொண்டே இவ்வுலகிற்கு இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு உகந்த மகனாக வருகிறார். எனவேதான் கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றபோது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், அதாவது மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கடவுள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 3 அதிகாரம் 21 இன்றைய நற்செய்தி வாசகம். கிறிஸ்து கடவுளுக்கு உகந்த மகன், ஏனெனில் அவர் கடவுளின் துன்புறு ஊழியன். உண்மையில் கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றபோது இறைவாக்கினர் ஏசாயா கடவுளின் துன்புறு ஊழியன் குறித்து எழுதியுள்ள 4 கவிதைகளையும் நிறைவு செய்ய முன்வந்தார். அக்கவிதைகள் ஒன்றுதான் இன்றைய முதல் வாசகம். துன்புறும் ஊழியனுடைய சிறப்பு பண்புகள் என்ன என்று நாம் தியானித்து பார்த்தோம் என்றால், முதலிலே அவர் மீது கடவுளுடைய ஆவி தங்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 42:1 நாம் படிக்கிறோம். இரண்டாவதாக, நாள்தோறும் அவர் கடவுளுக்கு செவிசாய்ப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி 50 அதிகாரம் 4 முதல் 5 நாம் படிக்கிறோம். மூன்றாவதாக, மனிதருடைய பாவங்களுக்கு கழுவாயாக அவர் தம்மையே பலியாக ஒப்புக் கொடுப்பார். அதன் விளைவாக கடவுள் அவரை மகிமைப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசி 53, 4 முதல் 7. ஆக அவர் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவிமெடுத்து அவர் வழியிலே வாழ்ந்து பாவத்தை எல்லாம் போக்கி
கடவுளுடைய ஆவியின் வல்லமையால் செயல்படுத்துவார். கிறிஸ்து யோர்தான் ஆற்றில் பெற்ற திருமுழுக்கு அவர் கல்வாரியில் சிலுவையில் பெறவிருந்த திருமுழுக்கு முன் அடையாளமாக திகழ்ந்தது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அவரே கூறுகிறார், நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறேன். லூக்கா நற்செய்தி 12:50 கூறுவதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதை உறுதி செய்கிறது இன்றைய நிகழ்வு. கிறிஸ்துவை பற்றி எபிரேய திருமுகம் கூறுவது நமது ஆழ்த்தியானத்திற்குரியது. அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமாயிருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெற வேண்டும் என்றால் அவருடன் துன்புறுவது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவில் பங்காளிகள், அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு ஆட்சிகளும் பங்கு பெறுவோம் என்று தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்திலே கூறுவதை நாம் ஒருபோதும் எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. திருமுழுக்கு வாயிலாக நாம் கடவுளின் பிள்ளைகளாகவும் பேறு பெற்றிருக்கிறோம். கடவுள் நமக்கு அச்சத்தின் மனப்பான்மை அல்ல அருளாமல் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனநிலையை கொடுத்திருக்கிறார். எனவே அவரை அப்பா தந்தை என அழைக்கிறோம். ரோமையர் 8:15. நாம் பெயரளவு மட்டுமல்ல, உண்மையிலேயே கடவுளின் மக்கள். 1 யோவான் 3:1. எனவே நாம் எங்கும் எதற்கும் அஞ்சக்கூடாது. உயர் இரத்த அழுத்தத்தால் அவதிப்படக்கூடாது. ஆண்டவர் நம் தந்தை. நகைச்சுவைக்காக ஒரு நிகழ்வை கூறுவார்கள். மனநோயாளி ஒருவர் தன்னை எலி என்று நினைத்து பூனையை கண்டால் பயந்து ஓடுவார். மனநல மருத்துவர் அவரிடம், நீ மனிதன், எலி அல்ல என்றார். அதற்கு அவர், டாக்டர், நான் மனிதன், எலி அல்ல என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், ஆனால் அந்த பூனைக்கு தெரியுமா என்று கேட்டு அழுதாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளின் மக்கள் என்பது பேய்க்கு தெரியுமா என்று கேட்டு நம்மில் பலர் அஞ்சி செத்து கொண்டிருக்கிறோம். இது தேவையா? கிறிஸ்து அழகை இவ்வுலகின் தலைவர் என்று குறிப்பிட்டு இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை என்று தெளிவாக யோவான் நற்செய்தி 14:31 கூறியும் நாம் இன்னும் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். எவ்வாறு அழகைக்கு கிறிஸ்துவில் அதிகாரம் இல்லையோ அவ்வாறே அதற்கு நம்மீதம் அதிகாரம் இல்லை. நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால் அழகை நமக்கு நுழையவே முடியாது. அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார் என்று யாக்கோபு வழியாக இறைவன் அழைப்பதை நாம் பல வேளைகளிலே உதாசீனப்படுத்தி விடுகிறோம். ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடும் என்று நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோமா? ஒருமுறை திருமுழுக்கு பெற்றவர்கள் மீண்டும் திருமுழுக்கு பெற தேவையில்லை என்பதை உணர்வோமா? திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டால் போதும். தீமைக்கு காரணமாக அழகையும் அதன் செயல்பாடுகளையும் விட்டுவிடுவோம். குறிப்பாக காமம், குடிவெறி, களியாட்டம், போட்டி, பொறாமை, கட்சி மனப்பான்மை, சாதிவெறி, மொழிவெறி ஆகியவற்றை தூக்கி எறிவோமா? கடவுளையும் திருச்சபை நம்பி புது பிறப்படைந்து பொது வாழ்வு பெறுவோமா? மாறாக நாம் பெற்ற திருமுழுக்கு சரியில்லை என்று முழுக்கு ஞானஸ்நானம் அபிஷேகப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று பிரிவினை சகோதரர்கள் கூவுவது போல அங்கு சென்று நம்மை மீண்டும் தவறான வழிக்கு அழைத்துச் செல்லாமல் நாம் பெற்ற திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டு உறுதியோடு இருப்போமா? நாம் நெஞ்சில் நிறுத்த வேண்டியது என்ன? ஒருவரோடு இணைந்திருக்கும் போது அவர் புதியதாய் படைக்கப்பட்டவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 பழையன கழிந்து புதியன புகுந்துதான் அன்றோ என்ற வார்த்தை கிடங்க இறைவனுடைய அன்பிலே இணைந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக, புது பிள்ளைகளாக வாழ இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.